நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வெற்றி இப்படி பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. இவ பிடிவாதத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அவ அப்படிதான் சுந்தரி. நானும் சின்ன புள்ளையில இருந்து அவளை பாக்குறேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிப்பா. அப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. எனக்கு கல்யாணம் ஆனதுமே ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அப்ப கூட மாமா அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாரு. அப்பவும் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா தான் இருந்தா. அப்புறம் அகிலம்மா இறந்ததும் திரும்பவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அவளுக்குள்ள விழ ஆரம்பிச்சது. இப்ப கூட அவ புரிஞ்சுக்கிட்டு மாறி இருக்கா. ஆனா பிடிக்காத ஒருத்தரோட வாழ முடியாதுன்னு சொல்றாளே தவிர தனக்கு ஒருத்தர் வேணும்னு அவ புரிஞ்சுக்கவே இல்லை. அவளால இன்னொருத்தரோட வாழ முடியும்ன்ற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. அதெல்லாம் சரி வெற்றி. அவளுக்கு கல்யாணம் பண்ணாம நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க? ஊர் உலகத்தை விடுங்க, நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அது நமக்கு உறுத்தாதா? சின்ன பொண்ணு, சின்ன வயசுல இருந்து உங்களுக்காகவே வெயிட் பண்ண ஒரு பொண்ணு. நாளைக்கு அவ வீட்டுல தனியா இருக்கும்போது நாம 2 பேரும் ஜோடியா வந்தா அவளால அதை தாங்க முடியுமா? அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ சொல்றது சரிதான் சுந்தரி. ஆனா அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீ இப்பதான் பாக்குற. சின்ன வயசுல அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அவளை மாத்த நான் ட்ரை பண்ண. என்னால இத்தனை வருஷமா முடியல. எது எப்படியோ, ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்ணாம நாம கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சரியா படல. சரி, புக்கெல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு வா. வெற்றி, அம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னம்மா நீங்க? உங்களுக்கு தெரியாம இங்க என்ன நடக்கும்? உஷா கல்யாணத்தை பத்தி தாமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவ முடியவே முடியாதுன்னு சொல்றாமா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும். அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாமா. ஆனா சொல்ற மாதிரி சொன்னா அவ சம்மதி பாப்பா. அவளை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். இல்லம்மா, நாங்க 2 பேரும் எவ்வளவோ சொல்லிட்டோம். நான் உஷாவை முழு மனசோடு சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணுமோ அந்த ஏற்பாட்டை மட்டும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. போலாமா? போலாம். சரிம்மா, நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறேன். சரிம்மா. சரி, வாங்க வாங்க. சுந்தரி வெற்றி கல்யாணம் நடக்கிறது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா உஷா கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நடக்கும். நான் நடக்க வைக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்க நீங்களே என் கூட சேர்ந்து இருந்து எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்க.